ஒரு தடவை இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவங்க இருக்கிறாங்க. ஒரு ஆள் வந்து கேட்கிறாரு, இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்களே, இந்த ஷைத்தான உண்டாக்கிற பேர் என்னன்னு கேட்டார். இந்த ஷைத்தான உண்டாக்கிற பேர் என்னன்னு கேட்டார். இது தேவையான பாதிக்கப்படுவதை விடவும் உள ரீதியாக பாதிக்கப்படுவது நிறைய இருக்குது. இதை உலகளாவிய விஷயங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, மார்க்க ரீதியான விஷயங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, உள்ளத்தில் ஏற்படுகிற நோய் என்பது பயங்கரமானது. கேன்சரை விடவும் ஆபத்தானது, ஹார்ட் அட்டாக்கை விடவும் பயங்கரமானது. ஆனா நம்ம எதுக்கு பயப்படுறோம் என்றால், உடல் ரீதியான நோய்க்கு தான் என்ன செய்கிறோம், பயப்படுறோம். ஆனா எதுக்கு பயப்படணும் என்றால், உடல் ரீதியான நோக்கி தான் என்ன செய்யறோம். நாங்க வாழ்க்கை செட்டாகலன்னா என்ன செய்யறது, விட்டுறது என்ற ஒரு வாழ்க்கையோடு இந்த உலகத்துல வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. வாழ்ந்து 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 இந்த உலகத்தை அனுபவிச்சதுக்கு பிறகு இதுக்கு பிறகு ஒன்றுமே இல்லை அப்படி என்று சொல்லி கொஞ்சம் பேர் தூக்கு போட்டுட்டு செத்து போறாங்க, குடிசையை போட்டுட்டு சாகுறாங்க. இப்போ ஒரு மெஷினோடு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, இதுக்கு பிறகு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ஒன்றுமே இல்லைன்னா சாகுற நேரம் சந்தோஷமாக சாகணும். இஸ்லாம் சொல்லுகிற வழிகாட்டல் உடல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒரு மனுஷனை பக்குவப்படுத்துகிற ஒரு அழகான வாழ்க்கை. சில நேரம் இந்த மனசு, இந்த போராட்டம், இந்த கஷ்டம், அதோட சேர்ந்த சைத்தானியத்தான சிந்தனை மார்க்கத்திலேயே பிழையான சொன்னாங்க. நான் சைத்தான கல்யாணத்துக்கு போகல, அதனால எனக்கு அவனோட வைஃப்ல பேர் தெரியாம. நான் சைத்தான கல்யாணத்துக்கு போகல, அதனால எனக்கு வைஃப்ல பேர். இந்த நேரத்துல இவன் போன இருக்கிறாரு, இவன் தொழுவுற. அப்ப போன தூக்கி பாருங்க, இவன் தொழுவுற இல்லையே. நம்ம எல்லாம் மாஷா அல்லாஹ் டைமுக்கு வந்து தொழுகையில நம்ம நின்று நம்ம தொழுகிறோம். அவர் பள்ளிக்குள்ள இருக்க தொழுவுற இல்லையா, நீ என்ன முஸ்லிமா இல்ல, என்னடா நீ தொழு அப்படின்னு இவர இபாதத்தை அவனுக்கு சொல்லி அதை காட்டி அதை அழிச்சிட்டு தேவையாயிரு செய்தா. இப்படிதான் நம்மளை செய்வான், நம்மளோட மனசோட போராடுவான். அவர்களை தவிர நாள மறுமையிலே அந்த நரகத்தில் கெட்ட கூட்டாளிமார்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் விரோதிகளாக இருப்பார். இறையச்சமானவங்க நல்லா இருப்பாங்க, மற்ற எல்லாருமே இந்த விரோதிகளாக செய்வார்கள் இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா எனக்கு உங்களுக்கு சொல்லித் தருவதை பார்ப்போம்.